சுண்டைக்காய் வற்றல். சுண்டைக்காய் வற்றலை பொடி செய்து தினமும் 5 கிராம் பொடியை காலையில் சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறையும். சுண்டைக்காயை அடிக்கடி சமையலில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குணமாகும். சுண்டைக்காய் வற்றல் சீரகம், சோம்பு ஆகிய 3ஐயும் சம அளவு எடுத்து அரைத்து தினமும் காலை மாலை 2 வேளை தலா 2 கிராம் சாப்பிட்டு வந்தால் தைராய்டு கோளாறுகள் குணமாகும். கடுமையான மலச்சிக்கலே மூலம் நோய்க்கு பிரதான காரணமாக இருக்கிறது. அத்துடன் அதீத உடல் உஷ்ணம் மற்றும் கார உணவுகள் அதிகம் சாப்பிடுவதாலும் மூலம் உருவாகிறது. பச்சையான இளம் சுண்டைக்காய்களை மிதமான காரம் பயன்படுத்தி குழம்பு செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் மூலம் பிரச்சனை விரைவில் நீங்கும். சளி தொல்லை. சுண்டைக்காய் சற்று உஷ்ணத்தன்மை கொண்ட ஒரு காய் வகையாகும். ஜலதோஷம் அல்லது சளி பாதிப்புகள் ஏற்பட்டவர்கள் பிஞ்சு சுண்டைக்காயை சமைத்து சுண்டைக்காய் கார குழம்பு செய்து சாப்பிட்டு வந்தால் தொண்டை, நெஞ்சில் ஏற்படும் சளிக்கட்டு குணமாகும். சுண்டைக்காய் வற்றலுடன் மாதுளை ஓடு சேர்த்து அரைத்து தினமும் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் கட்டுப்படும். சுண்டைக்காய் வற்றல் மற்றும் ஓமம் சம அளவு எடுத்து அரைத்து தினமும் காலையில் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் குடல் பூச்சிகள் ஒழியும். சுண்டை வற்றல் உடன் கறிவேம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் ஆகியன சம அளவு எடுத்து பொன்னிறமாக வறுத்து சிறிது உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் உணவுடன் 3 வேளை சாப்பிட பசியின்மை, மலக்குடல் கிருமிகள், மூலம் ஆகியன குணமாகும். சுண்டைக்காய் வற்றல் வயிற்று வலி, உப்புசம், ஏப்பம் மற்றும் சுவையின்மை போன்ற செரிமான பிரச்சனைகளை குணமாக்க உதவுகிறது. இது உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. சுண்டைக்காய் வற்றல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இரத்தத்தில் கொழுப்பு சேர்வதை தடுக்கவும் உதவுகிறது. சுண்டைக்காய் வற்றல் சூரணம் மலச்சிக்கல் பிரச்சனையை குணமாக்கும் என்று கூறப்படுகிறது. அன்றாட உணவில் சுண்டைக்காய் வற்றல் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குணமாகும்.